கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலத்தில் ஈதுடைய நாள் வந்து விட்டால் முஸ்லிம்களுடைய இந்த உறவுகள் அந்த உறவு சந்திப்பாங்க, அந்த உறவுகள் இந்த உறவு சந்திப்பாங்க. குழந்தையாக இருந்தால் பெரியவருக்கு மரியாதை செலுத்துவார்கள், பெரியவராக இருந்தால் குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவார்கள். இது போன்ற ஷரியத்தை முறையாக பின்பற்றி வந்தார்கள். ஆனால் சகோதரர்களே, இந்த காலத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு விருந்தாளி வந்தாவே வெறுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. உதாரணமாக ஒரு லத்தீஃபாக அதாவது சொல்லுவாங்க, ஈத் பெருநாளிலே ஒரு மருமகன் ஒரு மாமனார் வீட்டுக்கு போறான். வேற வெளியாள் இல்லை, வீட்டில் இருக்கிற ஆளு, ரொம்ப தூரத்து சொந்தமா இல்லை, பெண் கொடுத்த சொந்தம் இருக்கு இல்லையா. ஈத் பெருநாள அந்த மாமனார் வீட்டுக்கு போறாரு. மாமனார் வீட்டுக்கு போன உடனே மாமியார் என்ன செய்யறாங்க, ஏதோ மாப்பிள்ளை வந்திருக்காரு சொல்லிட்டு ஒரு கோழியை பெரிய கோழியை பிடிச்சி அதை அறுத்து அதை பொறிச்சு தஸ்தர்கான்ல வைக்கிறாங்க. மாப்பிள்ளைகிட்ட சொல்றாங்க, மாப்பிள்ளை வந்து சாப்பிடுப்பா, இது ஈத் மிலாகத்துக்காக வந்திருக்க, நீ சாப்பிடுப்பா. அவர் சொல்றாரு, ஏமா இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிட்டீங்க, நான் மிலாகத் வாங்கிட்டு இந்த துவா வாங்கிட்டு போயிருப்பேன் இல்லையா. அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க சாப்பிட்டு தான் போகணும். அதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்களாம், அவரே மாப்பிள்ளை என்ன செய்யறாரு, அந்த தஸ்தர்கான்ல உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்காக. அப்ப அந்த மாமியார் சொல்றாங்க, இல்ல மாப்பிள்ளை நீ எதுவும் நினைச்சிக்காத, எங்க வீட்டில் நாங்கள் 10 கோழி வளர்ப்போம், எங்க வீட்டில் நாங்க 10 கோழியை வளர்ப்போம், அதுல ஒரு கோழியை ஒரு நாய் தூக்கி போயிடுச்சு நினைச்சுக்கிறேன். சகோதரர்களே, ஒரு உறவு, ஒரு சொந்தம், கிட்ட சொந்தத்துக்கு இந்த நிலைமை என்று சொன்னால் இந்த காலத்தில் சொந்தத்தை மறந்து விட்டார்கள் சகோதரர்களே. இந்த காலத்தில் சொந்தத்தை மறந்து விட்டார்கள். இந்த சொந்தம் அந்த வீட்டுக்கு போனாலும் கூட பல வகையான சைகை கொண்டு வரக்கூடாது என்ற கண்டிஷன் ஆகிவிட்டார்கள் சகோதரர்களே. எனவே அன்பானவர்களே, இது போன்ற விஷயம் இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் ஈதுடைய நாளிலே நாம் பெரியவர்களிடம் துவா வாங்க வேண்டும், சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் சகோதரர்களே.